பாப்பா வருது அப்படி ஊட்டிட்டு வந்துடுறது. வணக்கங்கண்ணா. வணக்கம். இந்த வாரம் சந்தை நிலவரத்தை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வேலைக்காம சந்தையில் மாடுகள் கொஞ்சம் நிறைய வந்துருச்சு. ஊருப்பட்ட மாடு வந்துருச்சுங்க. ஆனால் விலை இல்லை. நல்ல நல்ல மாடுக்கு ஊருப்பட்ட மாடு இருந்துச்சு. ஆனால் செலக்டிவான மாடுகளும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஆனால் மாடுகள் எக்கச்சக்கமான மாடுங்க. இன்னைக்கு நம்மளும் தொலை சங்கி போயிடுச்சு. அப்புறம் ஒரு 2-3 மாடு மட்டும் நம்ம ஒரு 8 உருப்படி என்னமோ எடுத்தாங்க. அவ்வளோதான். எல்லாமே எந்த பட்ஜெட்டில் இருந்துச்சுங்க? நம்ம பட்ஜெட்டு ஒரு 50 ரூபாய்க்குள்ளே இருந்து 1 லட்ச ரூபா முடியும் எடுத்தோம். எல்லாம் நல்ல ரகம் மாடு பார்த்தாங்க. விலைக்கு காசுக்கு தகுந்த வேலை. நீங்கள் மாடுகள்லாம் எந்த மாதிரி ரகம் மாடுகள் அதிகமாக வந்துச்சு? இந்த வாரம் ஹெச்எஃப் மாடு ஜாஸ்திங்க. அப்புறம் வெயில் தாக்கத்தினால கொஞ்சம் மாடுகளும் வேலை போகாமல் அப்படி இப்படி நின்றுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ இது வெளியூர் வியாபாரி ரொம்ப கம்மியாக வந்துட்டாங்க இந்த வாரம். சுதந்திரத்தினால அதெல்லாம் பாதி பேர் எல்லாம் வரல. அப்புறம் முன்ன பண்ண வியாபாரங்கள் அளவான வியாபாரம் தான் அதில் ஓடிட்டு இருந்துச்சுங்க. திரும்பி இடத்த மாற்றிட்ட மாதிரி இருக்கு? இல்லை, இடத்த மாற்றலைங்க. அங்கே நெல்லங்காடு எல்லாம் நெல் நட்டு வச்சிருக்கு. நெல்லுக்கு இது போட்டிருக்காங்க. அதனால நம்ம இந்த ஏரியாவில் நெல்லுன்னு காடுனால எல்லாம் ஓதை ஏறிக்கிச்சு. எல்லாம் கொஞ்சம் சேராக இருக்குது. 2-3 வாரமாக எல்லாம் கொஞ்சம் சேராக இருந்துச்சு. இந்த வாரம் ரொம்ப சேராக இருந்துச்சு. சரி, சேர்த்துக்கோயா மாட்டை கட்டிட்டு கிடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பழைய இடத்துக்கே இப்போ கட்டியிருக்கோம். பழைய இடத்துல எருமாடுங்க முன்னைக்குன்னா இப்போ அதிகமாக இருக்குது. ஆமாம். அது இப்போ கர்நாடகா அதிலெல்லாம் எருமை ஸ்கீம் நிறையா இருக்குன்னா எருமைக்கு கிராய்க்கு ஓரம் இருக்குது. அதான் எருமைக்கு வண்டி விட்டு வந்தாலும் 10-20 பேர் போய் வண்டி தொட்டுறாங்க. எருமை வியாபாரம் இப்போ கொஞ்சம் ஜோராக இருக்குதுன்னு வச்சுங்களேன். நீங்களும் திரும்பியும் எருமாட்டு பக்கம் வாங்கி கொடுக்கறதுக்கு ஏதாவது ஆர்வம் காட்டுறீங்களா? கேட்டிருக்காங்க. நம்ம மாட்டுக்கே சரியாக இருக்குது. எருமைக்கு வந்தாங்களோ நம்ம பார்க்கலாங்க. ஏன்னா இப்போ நம்ம ஆளுங்க ஒரு 70-80 ரூபான்னு நம்ம சொல்கிறாங்கன்னா 70-80 ரூபாய்க்கு வாங்க யோசிக்கிறாங்க. அதே வியாபாரி 1 லட்ச ரூபானாலும் வாங்கிட்டு போகிறாங்க. கர்நாடகா போய் விற்றுட்டு வரானுங்க. அப்புறம் அவங்களுக்கு லாபம் இல்லாமே இங்கே வாங்கிட்டு போய் விற்கிறாங்க. இல்லை, அவங்க லாபகரமாக வாங்கியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டு மக்களுக்கு இது லாபகரமாக தெரிய மாட்டேங்குதா? ஆமாம் ஆமாம். ஏன்னா அந்த ஊர் நிலவரத்துக்கு அந்த ரேட்டுக்கு போயிட்டு இருக்கு. இங்காத்தி பக்கமே இருக்கிறவங்களுக்கு ரேட்டு தெரியுதுன்றதாலயா இல்லை எருமையுடைய மதிப்பு தெரியலன்னு நீங்க சொல்றீங்க? எருமையோட மதிப்புங்கிறது பொருளாதாரம் கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால நம்ம ஆளுங்க எருமையை கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அவ்வளோதான். பசுமாட்டுக்குன்னா எருமாடு நீங்க பெஸ்ட்ன்றீங்களா? ஏமா பசுமாடு இன்னைக்கு ஒரு 10 இன்னைக்கு இளங்கன்று போட்டிருக்குது. ஒரு 7 மாதம் 8 மாதம் கழிச்சு செனை நின்றுச்சுன்னா அப்புறம் செனை நிற்கலாம். இல்லை மாடு இறக்கிது சரியாக பராமரிக்கலாம் எலும்புந்தோலமாக போயிடும். ஆனால் எருமை அப்படி அவசியம் போகாது. செனை பிடிக்கலினாலும் கறக்க முடியும், கறக்க. அப்படி இல்லைன்னா உடம்பு கறி ஏறி போயிடும். அப்படிங்க மாதிரி நாளைக்கு வெட்டி கொடுத்தா கூட இன்றைக்கி ஒரு 80,000க்கு வாங்குறோமா எருமை கடைசியில் ஒரு 60-65 காய்ச்சி போகும். இல்லை 80க்கு மேலே கூட போகும் அந்த உடம்பு கறி ஏறிச்சுன்னா. எருமை எப்படி தான் யானை ஏட்டம் தான். செத்தாலும் 1000 பொண்ணு, பொழைச்சாலும் 1000 பொண்ணுங்கிறது எருமையாக அந்த கண்டிஷன் தான். வெட்டுக்கு போனாலும் முடிஞ்ச அளவுக்கு அந்த நஷ்டத்தை இது பண்ணாது. முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணி. ஒரு சில நிறைய பண்ணைகளில் பார்த்துருக்கோம், பசுமாடு அதிகமாக வச்சிருந்தாலும் 1-2 எருமாடாவது வச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் டிகிரிக்காக வைப்பாங்க. சில பேர் இதுக்காக வைப்பாங்க. அது ஒவ்வொருத்தரும் வைக்கிறது. பால் டிகிரிக்கு அதுக்கு இதுன்னு வைக்கிறது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் எத்தனை லிட்டர் பாலுக்கு ஒரு மாட்டுடைய பால் மிக்ஸ் பண்ணாக்கா டிகிரி லெவல் கரெக்டாக இருக்குன்றீங்க? அது ஒவ்வொரு மாடு கறக்கிற பொறுத்து தாங்க. பாலோட டிகிரி ஃபேட்டு கறக்கிற பொறுத்து தான் இது பண்ணும். ஏன்னா எருமாடுது டிகிரி ஃபேட் அளவு அதிகமாக இருக்கு. ஆமாம் ஆமாங்க. பசுமாடுது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆமாம். கொஞ்சம் சீக்கிரம் வீடியோ எடுத்தீங்கன்னா கரும்பால் வண்டி வருது. கரும்பால் போய் ஓசு கரும்பால் குடிக்க போயிடுவேன். அதே வீடியோ எடுப்போம். ஓசு கரும்பால் குடிக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்தா மானம் கெட்டு போயிடும். சரிங்க, நன்றிங்க. நன்றிங்க.